நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எந்த ஒரு யோகமும் உங்கள் ஜாதகத்தில் செயல்படணும்னா உங்கள் லக்னாதிபதி ஃபஸ்ட்டு வலுவாக இருக்கணும். அதாவது கேந்திரம் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10லையோ 1, 5, 9லையோ உங்கள் லக்னாதிபதி அமர்ந்திருக்கணும். இது போக இந்த விபரீத ராஜயோகம்ன்றது ஒரு வித்தியாசமான யோகம். இந்த விபரீத ராஜயோகம்ன்றது உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 கூடிய கிரகங்கள் லக்னத்துக்கு மாறி அவங்களுடைய ஸ்தானங்களே மாறி இருக்கணும். இப்போ 6ஆம் அதிபதி 8, 12ல் இருக்கலாம், 8ஆம் அதிபதி 6, 12ல் இருக்கலாம், 12ஆம் அதிபதி 6, 8ல் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஸ்தானங்களே துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கெட்ட ஸ்தானங்களின் அதிபதி அவங்களுக்குள்ளேயே மாறி இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம்ன்றது ஏற்பட்டுரும். இந்த விபரீத ராஜயோகம்ன்றது பலன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சர்க்கிளை கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஒரு 35 வயசு 30 வயசு வரைக்கும் பெரிய சர்க்கிளை கொடுத்து இவன் பிழைக்கவே மாட்டான்னு சமுதாயம் ஃபுல்லாக முடிவு பண்ணும்போது அவன் அப்போ எந்திரிச்சு நல்ல பெரிய டெவலப்பாக வந்து நிற்பான். அரசியல்லையோ பெரிய பதவி திடீர்னு அவனை தேடி வரும், பணம் பல வழியிலையும் வரும், செல்வாக்கு பேச்சு. அந்த விபரீத ராஜயோகம் அந்த திசை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா குப்பையில் கிடந்தவங்க கூட பெரிய கோடீஸ்வரன், அதாவது கோபுரங்களில் வாழ்கிற மாதிரி அந்த தன்மையை கொண்டு வந்துடும். இந்த விபரீத ராஜயோகத்துக்கு இன்னும் மேலும் சில அமைப்புகள் வலு கொடுத்துருச்சுன்னா, அதாவது லக்னம் சப்போர்ட் பண்ணி அந்த திசைகள் வந்துருச்சுன்னா, இந்த விபரீத ராஜயோகம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மீண்டும் சர்க்கிள் என்பது ஏற்படாது. உயர்வை கொடுத்துருச்சுன்னா அடுத்த உயர்வு தான், தொடர்ச்சியான முன்னேற்றம் தான். நன்றி.